நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய விழாவை இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, மறைபரப்பு நாடுகளிலே பணிபுரிகின்ற குருக்களினுடைய மறைபணியாளர்களுடைய பாதுகாவலியாக இருக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலேயே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அதிக ஆவல் கொண்ட இந்த புனிதையைப் போல நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் அவரை வழிநடத்தி அவருக்கு போதித்தார். தம் கண்ணின் மணியைப் போல் அவரை காத்தார். கழுகு போல் தம் சிறகுகளை விரித்து அவரை எடுத்து தம் தோள்களின் மேல் சுமந்து சென்றார். ஆண்டவர் ஒருவரே அவரின் தலைவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறு
என் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசுவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வில் பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, வசனங்கள் 10 தொடக்கம் 14 முடிய. ஜெருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஜெருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரையாக. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்திரலும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்திரலும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்திரலும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவளம் குழந்தையென என் நெஞ்சம் என் நகத்தே அமைதியாய் உள்ளது. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போ
எப்போதும் ஆண்டவரையே நம்பீரு. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இரண்டாம் வாசகம். அன்பு ஒருபோதும் அழியாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 4 முதல் 13 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்கு உரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கின்றோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகின்றேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. சீடர்கள் அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். கடைசி வரியை மட்டும் வாசிச்சா கட் பண்ணி போடுவீரா? இந்த சிறு பிள்ளையைப் போல
தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் அவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்று ஒரு குழந்தையினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. நுழைய வேண்டுமா விண்ணரசில் நுழைய வேண்டுமா, குழந்தை போல ஆக வேண்டுமே, நீயும் குழந்தை போல ஆக வேண்டுமே. நிக்கோதேம் இயேசுவிடம் சென்றபோது இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறந்தாலன்றி விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று. அப்பொழுது நிக்கோதேமிடம் இருந்த சஞ்சலம் என்னவென்று சொன்னால், கேள்வி என்னவென்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் நாங்கள் திருப்பியும் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போயா பிறக்க வேண்டும் என்பது அவருடைய கேள்வியாக இருந்தது. அதற்கு இயேசுவினுடைய பதில், இஸ்ரேலில் பெரிய ஒரு ஆளாக இருந்து உமக்கு இது விளங்காமல் இருக்கிறது, குழந்தையை போல ஆக வேண்டும் என்றால் அது மீண்டும் மறுபடியும் பிறப்பது என்று சொன்னால் அது மீண்டும் அம்மாவினுடைய வயிற்றுக்குள்ளே போய் பிறப்பது அல்ல, மாறாக மறுபடியும் பிறத்தல், நீரினாலும் ஆவியாலும் பிறத்தல், புது வாழ்வு பெறுதல். நான் இப்போ ஏற்கனவே பாடிய பாடலில் இருக்கின்ற அந்த வரிகளிலே இருக்கிறது, தன்னை பற்றி நினைப்பதில்லையே குழந்தை, தானென்ற கர்வமும் இல்லை, தனக்கென்று வாழ்வதில்லையே குழந்தை, தப்பு செய்தால் மறைப்பதில்லையே என்று அந்த பாடலில் இருப்பது போன்று யாரும் குழந்தையாக முடியும். அதே வேளையிலே எவராலும் பெரிய சிந்தனை கொண்டவர்களாக, பெரிய சிந்தனை என்று சொன்னால் கர்வம் கொண்டவர்களாக மாறவும் முடியும். சிறியவர்களால் கர்வம் உடையவர்களாக மாறவும் முடியும், பெரியவர்களால் சிறுவர்களாகவும் முடியும். எப்படி என்று சொன்னால் அது நம்முடைய மனநிலையிலே மாற்றம் வருகிற பொழுது, நம்முடைய மனநிலைகள் மறுவாழ்வு பெறுகிற பொழுது இது சாத்தியமாகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறுமி ஒரு நாள் செபித்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவருடைய புத்தகத்திலே இருந்து இயேசுவினுடைய படம் வெளியே வருகிறது. அந்த இயேசுவினுடைய கரங்களிலே இருந்த துளையிலே இருந்து இரத்தம் சொட்டுகிறது. இந்த இரத்தத்தை எவ்வாறு சிந்துகின்ற இந்த இரத்தத்தை சேர்ப்பதற்கு எவருமே இல்லை. எனவே நான் இயேசு மீது கொண்டிருக்கிற அந்த அன்பினால், ஆர்வத்தினால் நான் அதை சேர்ப்பேன் என்று சொல்லி குழந்தை இயேசுவின் சின்ன தெரேசா முயற்சி செய்கிறார். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறைவாழ்வு, அன்புக்காக இறப்பதே எனது நம்பிக்கை, இறைவனின் அன்பில் நிலைத்திருப்பதே எனது ஆவல், அன்புக்காக வாழ்வதே என் வாழ்வின் இலக்கு என்று அற்புதமாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே சிறிய காலங்கள் தான் வாழ்ந்தாலும், 24 வருடங்கள் தான் அவருடைய வாழ்வு. 15 வயதிலே அந்த அனுபவத்தின் பின் தான் ஒரு கார்மல் சபையிலே இணைந்து கன்னியாஸ்திரியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே போகிறார். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிறிய வயது என்று. இருந்தாலும் முயற்சி செய்து அந்த துறவற மடத்துக்குள்ளே புகுந்து தன்னுடைய இறுதி காலங்களிலே பொல்லாத சாவு நோயினாலே அவர் பீடிக்கப்பட்டிருந்த பொழுதும், காச நோயினாலே அவர் பீடிக்கப்பட்டிருந்த போதும் தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பெரிய காரியங்கள் சாதித்தது இல்லை, சின்ன காரியங்களை பெரிதாக சாதித்தார். அதனால் தான் சொல்லுவார்கள், யார் புனிதர், யார் இந்த புனிதர்கள் என்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு நாள் இதை என்னுடைய மறையுரையிலே பகிர்ந்திருந்தேன். யார் இந்த புனிதர்கள் என்று, முந்தி புனிதர்கள் என்ற ஒரு சிறிய புத்தகம் வந்திருந்தது. அதிலே இப்பொழுது நாங்கள் இந்த சோஷியல் மீடியாக்களை, சமூக வலைத்தளங்களிலே, வாட்ஸ்அப்பிலே பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த சிமிலிஸ் என்று சொல்லுகிற அந்த அந்த அடையாளங்கள், அவற்றில் இருக்கின்றன முகங்கள். இப்படி ஒரு முகம் இருக்கும், இப்படி ஒரு முகம் இருக்கும், ஒன்று சிரிச்சு கண்டிருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். யார் இந்த புனிதர்கள் என்று சொன்னால் அவர்கள்
தேவையற்ற விடயங்களை பேசாதவர்கள், தேவையில்லாத விடயங்களை கேட்காதவர்கள், தேவையில்லாத விடயங்களை பார்க்காதவர்கள், இவர்கள்தான் புனிதர்கள். சின்ன விஷயங்களை சொல்லுவார்கள், சாதாரணமான விடயங்களை அசாதாரணமாக செய்து முடிக்கிறவர்கள். சின்ன சின்ன விஷயங்களை தேவ அன்புக்காக, தேவ ராட்சியத்துக்காக, இறை ஆட்சிக்காக, மக்களினுடைய விடுதலைக்காக, திரு அவையிலே மாற்றம் வேண்டும் என்று, திரு அவையிலே பாவிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து நரக வாசல் பூட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களே புனிதர்களாக மாறுகிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த சிறுமி ஏன் புனிதரானார்? பெரிய விடயங்கள், தான் வாழ்ந்த அந்த 4 சுவருக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை, இன்றைக்கு பாருங்க 15 வயசில் எந்த ஒரு பிள்ளை ஆண்டவர் மேல் ஆசைப்படுகிறது? இப்போ கடந்த 7ஆம் தேதி தான் நாங்கள் அறிந்தோம் கார்லோ அக்குட்டிஸ் என்கின்ற புனிதரை புனித நிலைக்கு உயர்த்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. என்னத்தை சாதித்தான்? இயேசு மீது கொண்டிருந்த அந்த ஆழமான அன்பே எங்களை ஆட்கொள்கிறது. புனித பவுலடிகளார் சொல்லுவார், அது எங்களை இழுத்து எடுக்கிறது. அதுதான் கார்லோ அக்குட்டிஸிடம் இருந்தது. அதை அவர் சாதித்து காட்டினார். இந்த குழந்தை தெரேசாவிடம் இருந்தது என்ன? இயேசுவின் மீது கொண்டிருந்த அதீத காதல், அன்பு. அதை என்ன செய்தார்? சின்ன சின்ன செயல்களிலே காட்டார். தன்னுடைய நோயை இயேசுனுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய நோயை மறைபரப்பு நாடுகளிலே, தூர தேசங்களிலே பணி செய்கிற குருக்கள் துறவிகளுக்காக ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய வேதனைக்காக ஒப்பு கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் சொல்லுகிறார், லிட்டில் வே, சிறு வழி, சிறிய வழி. அதைத்தான் இன்றைய நாங்கள் சபை மன்றாட்டிலே வாசித்தோம். ஆண்டவரே, சிறியவருக்கும் சிறியவர்களுக்கு நீர் விண்ணரசை வாக்கு பண்ணுகிறீரே, சிறிய வழிகளை பயன்படுத்தி நாங்கள் விண்ணரசுக்கு வர, ஒருபோதும் பெரிய விடயங்களை, பெரிய ஒரு மாளிகை கட்டி இறையாட்சி போதிக்க வேண்டும் அப்படி நினைப்பதை விட சின்ன காரியங்கள், த லிட்டில்னஸ், அவர் சொல்லுகிறார், த லிட்டில்னஸ் என்று சொல்லுகிறார். லிட்டில் வே, சிறிய வழி. எது சிறிய வழி? பிரியமானவர்களை, வீட்டிலே பொறுமையோடு, அவரிடம் இருந்த பண்புகளிலே முக்கியமான பண்புகள் அன்பு, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி. இவற்றிற்கு தெரேசா சொந்தக்காரி. இதுதான் புனிதமாகுவதற்கு ஏற்ற வழி. வீட்டிலே பொறுமை இழக்கின்ற பொழுது, எரிச்சல் வருகிற பொழுது, சாந்த குணம் அற்று போகின்ற வகையிலே நம்முடைய பொறுமை சோதிக்கப்படுகிற பொழுது தெரேசா அம்மா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, த லிட்டில் வே, சின்ன காரியங்களால் பெரிய சாதனைகளை புரிய. நாம் வேலை செய்கின்ற அலுவலகத்திலே பொறுமையோடு இருக்க, சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு தேவைப்படுகிற நேரத்திலே, சில வேளைகளிலே அரசு அலுவலகங்களுக்கு, ஏனைய அலுவலகங்களுக்கு போகிற பொழுது எவ்வாறு மற்றவர்களை நடத்தி கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றி மனிதர்கள் போன்றே மதிப்பதில்லை. ஒரு சில சந்தர்ப்பங்கள், ஒரு சில அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது. குருக்கள் துறவிகளை அல்லது மத குருக்களை மதிப்பது இல்லை. பொதுவான போக்குவரத்து ஊடகங்களில், இவற்றிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, சின்ன விஷயங்களை நாங்கள் சாதிக்க பழக வேண்டும். அண்மையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம், ஒரு பஸ்ஸில் ஏறி நான் போகிறேன். ஏறத்தாழ அரை மணி நேரத்துக்கு யாருமே சீட் தரவில்லை. தர வேண்டும் என்று அல்ல, மாறாக அவ்வளவு தூரத்திற்கு உலகத்தினுடைய போக்கு மாறு. லிட்டில் வே. இறுதியாக சீட் தந்தவருடைய கால்கள் இப்படி வீங்கின கால்கள். அந்த மனிதன் தான் சீட் தந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய மனிதம் எங்கே போகிறது? எப்படி நாங்கள் புனிதமடைய முடியும்? குழந்தை இயேசுவின் சின்ன தெரேசா அவருடைய அந்த புத்தகத்திலே ஒரு விடயத்தை எழுதி வைத்திருக்கிறார். புதியதொரு வழியை கண்டேன், அதுதான் சிறு வழி. விண்ணகமடைய நான் விரும்பிய அந்த வழி சிறிய வழி. சின்ன சின்ன காரியங்களால் நமக்கு மனதுக்கு ஒரு ஏச்சு விழுகிற பொழுது, இயேசுனுடைய பாடுகளுக்காக மறைபரப்பு நாடுகளிலே பணிபுரிவர்களுக்காக ஒப்புக்கொடுங்கள்.
குடும்பத்தில் கணவன் பேசினால் மனைவி பேசினால் ஒப்புக்கொடுங்கள். பாடசாலையில் ஏதாவது ஒரு நாங்கள் எங்களுடைய பிழைக்காக அல்ல, நாங்கள் நிகபராதிகளாக இருந்து கொண்டு தண்டிக்கப்படுகிற பொழுது ஒப்புக்கொடுங்கள். அதுதான் புனிதமடைய வழி. தெரேசா அம்மா செய்து காட்டினார். அவர் சொல்லுகிறார், இயேசுவை சென்று சேர்ந்திட ஒரு மின்தூக்கி எலிவேட்டர் கண்டுபிடிக்க விரும்பினேன். சிறியவளான என்னை தூக்கி உயர்த்துகின்ற இயேசுவின் கைகளை அந்த மின்தூக்கி என அறிந்து கொண்டேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை, இயேசுவை சென்று சேர்ந்திட ஒரு மின்தூக்கி எலிவேட்டர் கண்டுபிடிக்க விரும்பினேன். சிறியவளான என்னை தூக்கி உயர்த்துகின்ற இயேசுவின் கைகளை அந்த மின்தூக்கி என அறிந்து கொண்டேன் என்று தெரேசாவுடைய அந்த சுய குறிப்பேட்டிலே எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சுய குறிப்பேட்டை வாசித்து பார்க்கிற பொழுது சின்ன சின்ன காரியங்களில் இயேசுவை மகிமைப்படுத்தினார். சின்ன சின்ன காரியங்களில். பிரியமானவர்களே, நம்முடைய உடலிலே உள்ளத்திலே வரக்கூடிய சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், பீடைகளை, வருத்தங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு, தாழ்ச்சியான மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு, சாந்த குணத்தோடு ஏற்றுக்கொண்டு, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்திலே ஆண்டவரை இதை நான் அர்ப்பணிக்கிறேன் என் துயரத்தை என்று ஒப்பு கொடுப்பது அல்லாமல் புனிதமாகுவதற்கு வேறு வழி இல்லை. நம்முடைய பிள்ளைகள் 15 வயதில் எதோடு வாழுகிறது, யாரோடு வாழுகிறார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் புனிதர்களாக முடியுமா? நம்மால் முடியுமா? முயற்சிப்போம். சிறிய வழியல்லாமல் பெரிய வழிகளால் சாதிக்க முடியாது. சிறிய வழிகளிலே புனிதமடைய முயற்சிப்போம். ஆமேன். நம்முடைய வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் திரு அவையோடு இணைந்து மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித திரேசாவின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் அவரிடம் காணப்பட்ட அன்பு, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி, சிலுவைகளை மிகுந்த பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற பண்புகளை எமதாக்கி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, நாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு வாழவும், அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும், பிறரின் துன்பங்களை தங்கள் துன்பங்கள் போல் ஏற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் ஆண்டவரே, இளையோர்கள் தங்கள் வாழ்வை தங்கள் விருப்பம் போல் வாழாமல் கிறிஸ்து இயேசுவை அடிக்கல்லாகவும் அவரின் வாழ்வை மூலைக்கல்லாகவும் கொண்டு நல்ல சிந்தனைகளோடும் அறிவோடும் வாழ்ந்திட தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது ஆட்சியை எளியோருக்கும் சிறியவருக்கும் உரியதாக்கும்படி செய்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாய்விட்டு சொன்ன வேண்டல்களும் எங்களுடைய மனங்களிலே இருக்கிற எல்லா தேவைகளையும் தருகிறோம். விசேடமாக மறைபரப்பு நாடுகளிலே குருக்களாக, துறவிகளாக பல பணி செய்கிற ஒவ்வொருவரையும் தருகிறோம். பல சவால்கள், காலநிலை மாற்றங்கள், உணவு மாற்றங்கள், இவற்றினாலே இன்னுமாக நோய் துன்பங்களை அனுபவித்து கொண்டும் இறையாட்சியை பரப்புகிற ஒவ்வொரு குருக்கள், துறவிகளுக்காகவும் மன்றாடுகிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இன்னுமாக ஆண்டவரே, இந்நாட்களிலே நாங்கள் கேள்விப்படுகின்ற செய்திகளிலே இருந்து அறிந்து கொள்ளுகிறோம். பல இடங்களிலே வீதி விபத்துக்களாலே பல குருக்கள், துறவிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான மறைபரப்பு நாடுகளிலும் இவை நிகழ்கிறது. ஆண்டவரே, உம்முடைய காவல் தூதர்களை அனுப்பி காவல் செய்தருளும். அவருடைய வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும்.
இன்னுமாக ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உம்முடைய துணையை இன்றைய நாளிலே வேண்டி ஜபிக்கிறார்களோ, பல தங்களுடைய துன்பங்களை இயேசுவினுடைய பாடுகளோடு இணைத்து இறை மகிமைக்காக ஒப்பு கொடுக்கின்ற பாக்கியம் பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும். இதை தொலைக்காட்சி வழியாகவும் சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் பார்வையிடுகிற பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நீர் தாமே தட்டாமல் பதில் கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தடுமாறி அன்பின்றி உருமாறி உயிர் வாழும் நிலை காண்கின்றேன். உறவாய் அன்பாய் உயிராய் வாழ்வேன், உண்மை அன்பிலே உண்மை காட்டுவேன். இழந்த வாழ்வை மீட்கவே பிரிந்த உறவு இணையவே, இழந்த வாழ்வை மீட்கவே பிரிந்த உறவு இணையவே, என்னை மெழுகாக்கி வாழ்வை திரியாக்கினேன். உறவின் தீபங்கள் நாளும் ஏற்றி அன்பின் பலியாய் உமக்கே சாற்றுவேன். பலி என்று தர வந்தேன் இயேசுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கிய உம்பியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு வந்தவையாயிருந்தது போல கடமையுணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருடன் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுந்ததே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதனை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித குழந்தை இயேசுவின் சின்ன தெரேசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. இவர் மீது அதீத அன்பு கொண்டு தன்னையே புனிதராக மாற்றிக்கொண்டார். இன்றைய நாளின் புனிதர். நாமும் புனிதமடைய இன்று நம்முடைய ஆன்மாவை ஆசீர்வதிக்க, திடப்படுத்த, பலப்படுத்த, கரைகளை போக்கி விடுதலை தர வருகிறார் நம் ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன்.
கலங்கரை ஒளி தீபம் கனிவோடு நிலையேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா நீ என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம். ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.